Node.js எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜேஎஸில் ஒரு ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கூகுள் ப்ரௌசரில் போயிட்டு Node.js இன்ஸ்டால்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ வரதில் ஃபஸ்ட் லிங்கில் நீங்கள் உள்ளே போய்க்கிங்க. உள்ளே போனதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா எனக்கு கீழே டவுன்லோட் Node.jsன்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சிஸ்டம் வந்து விண்டோஸ் இல்லை மேக் ஓஎஸ்னால் மேக் ஓஎஸ் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ நான் விண்டோஸ்னால விண்டோஸ் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இந்த ஃபைல் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கிளிக் பண்ணலை. ஜஸ்ட்டு அதே ஃபைலை நான் ரன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு விண்டோ பாப்பப் ஆகும். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அக்செப்ட் த லைசன்ஸ். நெக்ஸ்ட் இங்கே வந்து இன்ஸ்டால் ஆகக்கூடிய லொக்கேஷன் சி டிரைவா டி டிரைவாங்கிறது நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஃபால்ட்டாக சி டிரைவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளிக் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அகைன் கிளிக் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இன்ஸ்டால். கிளிக் எஸ். ஸோ இப்போ எனக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, கிளிக் ஃபினிஷ். இப்போ எனக்கு Node.js எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நான் எப்படி செக் பண்ணுறதுனா விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ரன் கமாண்ட் வரும். அதில் சிஎம்டின்னு டைப் பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் உள்ள போய்க்கிங்க. ஸோ அதில் வந்துட்டு நோட் ஸ்பேஸ் ஹைஃபன் வி டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். எனக்கு கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருந்தது அப்படின்னா உங்களுக்கு நோடு ஜேஎஸோட வெர்ஷன் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இந்த வெர்ஷன் நம்பர் எனக்கு வராது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நான் இந்த இடத்துலேயே வந்து நான் ஜஸ்ட்டு நோடுன்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன். வெல்கம் டு Node.jsன்னு எனக்கு வந்துடும். ஸோ இதில் நார்மலாக நான் வந்துட்டு ஒரு 2 + 6 5 கொடுத்து என்டர் பண்ணேன்னா கீழே எனக்கு 7 ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி சிம்பிளாக console.log போட்டு ஹலோ வேர்ல்டு. ஸோ இந்த மாதிரி போனால் கீழே எனக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நோடு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக இது நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு நோடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா விஎஸ் கோடில் போயிட்டு ஒரு நெக்ஸ்ட் ஜேஎஸ் ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் டிஃபால்ட்டாக இந்த டெக்ஸ்டாப்லேயே ஒரு சின்ன ஒரு ஃபோல்டர் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அதுக்கு நேம் வந்து டெஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ நான் விஎஸ் கோட் போயிட்டு விஎஸ் கோட் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா ஆல்ரெடி விஎஸ் கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் ஃபைலில் போயிட்டு நம்ம டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம்ல, அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டெஸ்ட் ஆப் கிரியேட் பண்ணேன், அதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் கிளிக் எஸ் டு ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகே. ஸோ இப்போ டெர்மினலில் போயிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உண்டான கமாண்ட் வந்து நீங்கள் என்டர் பண்ணலாம். ஸோ 3 டாட்ஸ் நான் உள்ளே போய்க்கிறேன். டெர்மினல், நியூ டெர்மினல். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்பிஎக்ஸ் ஸோ நெக்ஸ்ட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கமாண்ட் வந்து என்பிஎஸ் போட்டுட்டு கிரியேட் ஹைஃபன் நெக்ஸ்ட் ஆப் ஸ்பேஸ் அதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஆப்போட நேம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெமோன்னு கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு கிளிக் என்டர். எனக்கு அது தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு இன்ஸ்டால் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் டைப் ஸ்கிரிப்ட் எது யூஸ் பண்ணணும் வேணாமான்னு எல்லாமே கேட்கும். நான் இப்போதைக்கு ஜஸ்ட் எல்லாமே நோ கொடுத்து என்டர் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். எனக்கு ஓவராலாக எல்லாமே எனக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைல் ரீஜென்ரேட் ஆகிடும். ஓகே. ஓவராலாக எனக்கு வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு டெஸ்க்டாப்பில் டெஸ்ட் ஆப் வரைக்கும் தான் இருக்குது. நம்ம க்ரியேட் பண்ண ஆப் வந்து டெமோக்குள்ளே இந்த ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ எல்லா ஃபோல்டரும் எனக்கு வந்திருக்கும். பேஜஸ் ஃபோல்டர் வந்திருக்கும், பப்ளிக் ஃபோல்டர் வந்திருக்கும், எல்லாமே வந்திருக்கும். ஓகே. ஸ்டைலில் global.css எல்லாமே வந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த டெமோங்கிற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ரன் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ சிடி ஸ்பேஸ் சேஞ்ச் டைரக்டரி ஸ்பேஸ் டெமோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். அந்த ஃபோல்டர் வந்து எனக்கு பாத் சேஞ்ச் ஆயிரும். இப்போ வந்து ரன் பண்ணுற கமாண்ட் வந்து npm run dev கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். உங்களோட ஆப் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிரும். ஓகே.
ஸோ லோக்கல் ஹோஸ்ட் எனக்கு போர்ட் நம்பர் ஜென்ரேட் ஆயிரும். ஜஸ்ட் அதை கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசரில் உங்களுக்கு ஆப் வந்து ரெடி ஆகி வந்துடும். ஓகேங்களா? டிஃபால்ட்டாக எனக்கு நெக்ஸ்ட் ஜேஎஸ்னு ஒரு பேஜ் வந்து நிற்கிது. இது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது இது ஒரு சிம்பிள் டெம்ப்ளேட் மாதிரி ஒரு டிசைன் கிரியேட் ஆகி வந்திருக்கும். இது எதோட பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேஜஸில் போயிட்டு இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதில் இருக்கிற கோடு தான் எனக்கு அங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் வேணால் இந்த கோடு எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி ரியாக்டில் ஒரு சின்ன ஒரு பேக்கேஜ் இருக்குது. அது வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இஎஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். பேக்கேஜ் இன்ஸ்டாலில் போயிட்டு அதில் ES7 ரியாக்ட் நேட்டிவ் ஸ்னிப்பெட்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆயிரும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நார்மலாக நீங்கள் வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு ஃபைல் போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்க டெம்ப்ளேட்டுக்கு ஜஸ்ட் ஒரு கமாண்ட் கொடுத்தா போதும். RAFCE அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணால் டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு கமாண்ட் வந்து எனக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ல இருக்கிறது எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் டிஃபால்ட்டாக ஒரு டிவுக்குள்ளே ஒரு இன்டெக்ஸ்னு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான் வச்சுருக்கேன் இல்லைங்களா? ஜஸ்ட்டு நான் அதை சேவ் பண்ணிவிட்டு அகைன் நான் அந்த ப்ரௌசரை வந்து பார்க்குறேன். ஓகே, சம்திங் மிஸ் ஆயிருக்கு. ரியாக்ட் காம்பனன்ட் பேஜ். ஓகே, ஓகே சார். நீங்கள் கம்பைல் பண்ணுறத டெர்மினேட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா எனக்கு அங்கே நான் கொடுத்த இன்டெக்ஸுங்கிற டெக்ஸ்ட் மட்டும் தான் எனக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹோம் பேஜ். ஓகே, ஸோ பேஜஸ்குள்ளே இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் தான் எனக்கு டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு ரன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி மல்டிபிள் பேஜஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இன்ஸ்டால் பண்ணதும் சம்டைம் ஏதாவது உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுல ஏதாவது எரர் வருது அப்படின்னா, நீங்கள் நோட் இன்ஸ்டால் பண்ணுறதுல ஒரு டைம் செக் பண்ணிக்கிங்க. சி டிரைவில் போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் நோட் ஜேஎஸ் இதில் உள்ளே போனீங்கன்னா எனக்கு நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ண ஃபைல் லொக்கேஷனில் எனக்கு என்பிஎம் எல்லாமே எனக்கு இங்கே தான் இருக்கும். ஜஸ்ட்டு நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாத்தை வந்து காப்பி பண்ணிக்கிங்க. அப்படியே ஆட் ஆகிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த ஆட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கிங்க. ஓகே, இதில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங் வரும். அதில் போயிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் போனீங்கன்னா கீழே பாத்துங்கிற ஒரு ஆப்ஷனில் எடிட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஆட் ஆகிருக்கணும். நோட் ஜேஎஸ் இந்த பாத்து ஆட் ஆகிருக்கணும். சப்போஸ் இது ஆட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே நியூ கொடுத்து அதை இங்கே பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ அதுவும் செக் பண்ணிக்கங்க. டிஃபால்ட்டாக ஆட் ஆயிரும், இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க ஒர்க் ஆகலை அப்படின்னா. ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.